வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறுதொழில் நல்ல வருமானம் தரும் பைசைக்கிள் வியாபாரம். அதாவது பைசைக்கிள் விற்பனை நிலையம் எப்படி திறந்து அதன் மூலமாக நல்ல லாபம் சம்பாதிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், விற்பனை செய்வது என்பது ரெண்டு வகையில் நம்ம பண்ண முடியும். ஒன்று உற்பத்தி செய்து பண்ணுறது, இன்னொன்று ஹோல்சேல் கடைகளில் இல்லைன்னா மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் செட் பண்ணி அதன் மூலமாக வியாபாரம் செய்வது, இல்லைன்னா ரீட்டைலர்ஸ்க்கு நம்ம விற்பது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி ரீட்டைலராக நம்மளாவே இருந்து ஹோல்சேலர்கிட்டோ இல்லை டீலர்கள்கிட்டயோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டயோ வாங்கி நம்ம இந்த சைக்கிள்களை வியாபாரம் செய்ய போகிறோம். முதல்ல டைப்ஸ் ஆஃப் பைசைக்கிள், என்னென்ன வகையான பைசைக்கிள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்கள் ஓட்டும் மிதிவண்டி, பெண்கள் ஓட்டுவது, குழந்தைகள், அப்புறம் விளையாட்டுக்கு உண்டான பைசைக்கிள், அப்புறம் எலக்ட்ரிக், அதாவது சார்ஜ் பண்ணிட்டு ஓட்டுறது, அப்புறம் கியர் பைசைக்கிள். இவ்வளவு வகையான பைசைக்கிள்கள் நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுலேயே ஆண்கள் ஓட்டுறது, பெண்கள் ஓட்டு பைசைக்கிள் என்ன வித்தியாசம் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோ வகையான பைசைக்கிள்ஸ் இருக்குது. இதை தவிரவும் நிறைய வகைகள் இருக்குது. ஓவராலாக எவ்வளவு இந்த டைப்ஸ் ஹை லெவலில் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் பைசைக்கிள்ஸ்லாம் இருக்குது. மவுண்டெயினில் ஓட்டுற பைசைக்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில பைசைக்கிள்ஸ்லாம் இருக்குது காடுகளில் ஓட்டுறது. அதெல்லாம் இப்போ கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்கள், பெண்கள், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் டீனேஜு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ மளிகை கடை எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் இங்கேருந்து இன்னொரு கடைக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி சைக்கிள்களில் பின்னாடி இந்த பெரிய கேரியரை வச்சு அதில் பேக் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்கு சைக்கிள் நிறைய விதத்தில் இந்திய அளவுக்கும் பயன்படுத்தி கொண்டு தான் இருப்பேன். நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய சைக்கிளை பயன்படுத்தியிருப்போம் இந்த சின்ன வயசில். மிக சமீப காலமாக என்ன சொல்கிறது, டயட்டிங் இருக்காங்க, அதுக்கு பாடி எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, அதுக்கு இந்த பைசைக்கிள் தேவைப்படுகிறது. அதனால் அவர்களும் இந்த பைசைக்கிள் வாங்குவார்கள். ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராடாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வியாபாரம்ங்கிறது நன்றாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிள்ஸ் வாங்கினாங்க, ரெடி பண்ணிக்கலாம், பாடி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. காலை வேலையில் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சைக்கிளிங் போங்க சார். எல்லாருமே பழைய மாதிரி இப்போ சைக்கிள் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த சைக்கிளினுடைய பயன்பாடு குறைந்ததுனால எல்லாரும் பைக்குக்கும் காருக்கும் மாறி பண்ணுறாங்க. பழையபடி அவங்க வீட்டில் காரோ இல்லை பைக்கோ இருந்தாலுமே சைக்கிளும் ஒன்று மாட்டி வச்சுருக்கு. காலை வேலையில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் மாதிரி சைக்கிள் ரைடு போகிறாங்க. ஸோ அதனால் இவ்வளவு வகையான அந்த கன்சியூமர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மிதிவண்டி வியாபாரம் நன்றாக நடக்கும். ஸோ நம்ம எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது, என்ன வகையான சைக்கிள்ஸை எங்கேருந்து வாங்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டாப் 5 பிராண்ட்ஸு பைசைக்கிள், பிராண்டட் பைசைக்கிள் வாங்கி வைக்கிறதா நல்லது. ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பிராண்டட், இன்னொன்று அதர் பிராண்டு. அப்படிலாம் விற்பனை அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகாத பிராண்ட்ஸ் இருக்கும். நமக்கு சைக்கிள் அப்படின்னாலே ஹீரோ சைக்கிள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது ஒரு பிராண்டு. அப்புறம் ஹெர்குலஸ் சைக்கிள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் நம்ம வாங்கி பயன்படுத்தியிருப்போம். அப்புறம் பிஎஸ்சி, இந்த ஹீரோ, ஹெர்குலஸ், பிஎஸ்சி இது ரொம்ப பழமையான பிராண்டு. எல்லாருமே ஒரு வாழ்நாளில் ஒரு முறையாவது சைக்கிளை ஓடாமல் எழுந்திருக்க மாட்டாங்க. பிஎஸ்சி எஸ்எல்ஆர், பிஎஸ்சி சாம்ப் போன்றவை, ஹெர்குலஸில் ஜென்ரல் பை சைக்கிளில் நிறையா பார்த்துருக்கோம். அதை தவிர ஃபயர் ஃபாக்ஸு, OMA இது மாதிரியான பிராண்ட் உள்ள இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதில் டாப் 5 பிராண்ட்ஸ் வரும் பைசைக்கிள் பிராண்ட்ஸ். இதை தவிர அதர் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால இது ஸ்டாண்டர்டாக போகும். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளோட விலை 3000லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் இருக்குது. இது தொழிலில் தொடங்குறதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும்? உத்தேசமான முதலீடு ஒரு 10 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும். குறைந்தபட்சம் ஒரு 1500 சதுரடி இடம் நமக்கு தேவை. அது தவிர 10 லட்சம் ரூபாய் பணமும் தேவை. ஸோ அந்த மாதிரி 10 லட்சம் ரூபா முதலீடு செய்ய முடியும் என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த சைக்கிள் ரீட்டைல் ஷாப் விற்பனை நிலையத்தை அமைக்கப்பட்டுள்ளது. அதை தவிர நம்ம என்ன பண்ணலாம்னா பைசைக்கிள் ஆக்சசரிஸ் இருக்கலாம். அதை தவிர பைசைக்கிள் சர்வீஸ் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. 6 மாதத்துக்கு வாரண்டி எதிர்பார்ப்பாங்க.
வாரண்டியில் ரிப்பேர் ஒரு 5000 10,000 வாங்கினோம். ஒரு சின்ன ரிப்பேர் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மள்ட்ட எடுத்து கொடுப்பாங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேலேனா இது அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பைசைக்கிள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம ஷோரூம்ல நிச்சயமாக இருக்கணும். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25% தாராளமாக வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் நம்ம எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 2 சைக்கிள் ஒரு 50,000 நமக்கு வியாபாரம் ஆகுதுன்னா 20% ப்ராஃபிட் வச்சோம்னா அது 12,000 இருக்கலாம். ஸோ 2,000 லாபம் நமக்கு வரும். இதில் ஒரு 4-5 சைக்கிள் அது மாதிரி போச்சுனாக்கா உங்களுக்கு தாராளமாக ஒரு 7,000 8,000 இந்த மாதிரி லாபம் வரும்போது மாதத்திற்கு ₹1,00,000 இல்லைன்னா செலவெல்லாம் போக ஒரு 60,000 70,000 லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த பைசைக்கிள் விற்பனை நிலையம் தொழில் பார்க்கப்படுகிறது. இதில் உள்ள நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம். எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது பற்றி நீங்கள் நல்ல விரிவாக அலசி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதன் பிற்பாடு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் அமௌண்ட்டு ஜாஸ்தி. 50,000 1,00,000 கிடையாது. இன்னும் 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு உண்டான அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடி எல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ண முடியும் அப்படின்னாக்கா தாராளமாக இறங்கலாம். அதன் மூலமாக நல்லா லாபம் வர வாய்ப்பு உள்ளது.